இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வெர்சஸ் மார்க்கெட்டிங்கோட டிஃப்ரென்சஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்க்கு என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, செல்லிங்க்கு என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்தது தான். ஃபஸ்ட்டு மீனிங் என்ன, மார்க்கெட்டிங்னா பையிங் அண்ட் செல்லிங் ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது தான் மார்க்கெட்டிங். செல்லிங்கிறது 2 or more பார்ட்டிஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அதில் வந்து நம்ம வந்து செல்லிங் வேல்யூ ஆஃப் மணியை மட்டும்தான் நம்ம வந்து அந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணால் நமக்கு மணி கிடைக்கும். அந்த ப்ராடக்டை எப்படி பையர் வந்து ரிசீவர்ஸ் கிட்ட வாங்க வைக்கலாம், நம்ம வந்து எப்படி வந்து விற்கலாம் அப்படின்றது தான் செல்லிங் கான்செப்ட். அதோட ஒர்க் என்ன அப்படின்னா, மெயின்லி மார்க்கெட்டோட மெயின் ஃபங்க்ஷன் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். செல்லிங்கோட ஜஸ்ட் அந்த ப்ராடக்டை செல் பண்ணலாம் அப்படின்றது தான் அதோட நேச்சர் ஆஃப் ஒர்க்கு. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டிங் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பெனி வந்து என்ன இது பண்ணுவோம், கஸ்டமரோட டேஸ்ட்டு ப்ரிஃபரன்சஸ்ஸு இதெல்லாம் வந்து அந்த அந்த ப்ராடக்ட்டுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராடக்டை மேக் பண்ணுவாங்க. பட் ஏற்கனவே இவங்க ப்ராடக்டை மேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து எப்படி வந்து கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்றத திங்க் பண்ணி அதை வந்து சேல் அவுட் பண்ணுவாங்க. இதோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டிங்கில் எப்பயுமே ஒரு பிராண்டை வந்து நல்லபடியாக க்ரியேட் பண்ணோம். அதுக்கு நமக்கு வந்து ரெக்கக்னேஷன் கிடைக்கும். அதோட இமேஜ் வந்து நமக்கு பெருசாக இருக்கணும், லார்ஜாக இருக்கணும், எலாபரேட்டாக இருக்கணும், பிராண்ட் வந்து அந்தளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங்கில் பண்ணுவாங்க. ஆனால் செல்லிங்கோட கம்பெனிலாம் என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டை எப்படி மேக் பண்ணி திருப்பி மோர் ப்ராடக்ட்ஸை அதை எப்படி மேக் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னா, மோர் அண்ட் மோர் ப்ராடக்ட்ஸை எப்படி மேக் பண்ணி கொண்டு போகலாம் தான் செல்லிங் கான்செப்ட். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட், மார்க்கெட்டிங் சைடில் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, கஸ்டமருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை வந்து மார்க்கெட் எம்ஃபசைஸ் பண்ணுவாங்க. இது வந்து செல்லிங்க்கு என்ன, மெயின்டைன் கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட் அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. செல்லிங் அந்த ப்ராடக்ட் இப்படி தான் இருக்குது, அதுக்கு எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம், எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் பீப்புள் வாங்குவாங்க, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணி கொண்டு போவாங்க. இதோட ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட்டிங்கோட ஸ்ட்ராட்டஜி வந்து புல் ஸ்ட்ராட்டஜியாகவும், செல்லிங்கோட ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா புஷ் ஸ்ட்ராட்டஜியாகவும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அதெல்லாம் பார்த்தது தான், பட் சும்மா சிம்பிள் வேர்ட்ஸில். செல்லிங்கிறது வந்து ஸ்டார்ட் வித் யார் மூலியமாக ஆரம்பிக்குன்னா செல்லர் மூலியமாக ஆரம்பிக்கட்டும். மார்க்கெட்டிங் வந்து யார் மூலியமாக இருக்கட்டும், பையர் மூலியமாக ஆரம்பிக்கும். செல்லிங் வந்து எது, எக்ஸிட்டிங் ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணி செல்லிங் நடக்கும். இது வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸையும் பேஸ் பண்ணி மார்க்கெட்டிங் நடக்கும். செல்லிங் எதை ரெஃபர் பண்ணுன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸை ரெஃபர் பண்ணும். மார்க்கெட்டிங் ரெஃபர்ஸ் டு எதை ரெஃபர்ஸ் பண்ணுது அப்படின்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை ரெஃபர்ஸ் பண்ணுது. அதாவது செல்லிங்கிறது இஸ் எனஃப் அவங்கள ஆஃபர் பண்ணுறது. அதாவது மார்க்கெட்டிங் எப்படி நம்ம ஆஃபர் பண்ணுறாங்கிறது திங்க் பண்ணும். அதே மாதிரி பேக்கிங் வந்து ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி தான் செல்லிங் இருக்கும். பட் மார்க்கெட்டிங்கிறது கஸ்டமரோட கன்வீனியன்ட் படி தான் பேக்கிங் ப்ராசஸ் இருக்கும். இது செல்லிங் வந்து நம்ம ஏற்கனவே டெட்டர்மைன் பண்ணியிருப்போம் ப்ரைஸு, அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட்டை வந்து நம்ம டெட்டர்மைன் பண்ணியிருப்போம். அதுவே இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெட்டர்மைன் பண்ணியிருப்போம் ப்ரைஸை. இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு லாஸ்ட் செல்லிங். இது வந்து கஸ்டமர் இஸ் த ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங்கில். நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ணி செல்லிங் வர்சஸ் மார்க்கெட்டிங். சேல்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஓல்ட் கான்செப்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் இஸ் த மாடர்ன் கான்செப்ட். இது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இது வந்து மேக்ஸிமைஸ் சேல்ஸ், எந்த அளவுக்கு சேல்ஸ் வந்து மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ. இது வந்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் கஸ்டமரோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் வந்து தான் மேக்ஸிமைஸ் பண்ணி அதில் ப்ராஃபிட்டபிலிட்டி பார்ப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ராப்ளம்ஸு, இதில் எதோட டீல்ஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து செல்லர்ஸோட டீல்ஸ் பண்ணிக்குவாங்க. இதிலோட ப்ராப்ளம்ஸ்லாம் பையர்ஸோட டீல் பண்ணிக்குவாங்க. இது வந்து சேல்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஸ்கோப் ஆஃப் நேரோ, ரொம்ப குறுகியது தான். செல்லிங் சேல்ஸ் ப்ரமோஷன்னு முடிஞ்சிடும். இது வந்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்கோப் வந்து எவ்வளோ இருக்குன்னா வைடர், லார்ஜ். டிஸ்கவரிங் ஐடியாஸ், நம்மளோட அப்கமிங் டிமாண்ட்ஸ் என்னென்ன, கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னென்ன, நமக்கு ஏற்ற மாதிரி
எய்ம்ஸ் நம்மள என்ன எய்ம் பண்ணியிருக்கோம் அதை ரெப்பிட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஆர்டர்ஸ் அந்த பேஸ் பண்ணி கஸ்டமரோட டிமாண்ட் பேஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆர்டர்ஸ். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அமைச்சிக்கலாம். இதில் வந்து இது ஒரு பார்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டு தான். மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு இன்க்ளூட்ஸ் சேல்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் இன்க்ளூட்ஸ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த selling differences and marketing. Thank you.